நமஸ்காரம், வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பல் vlog. இன்னைக்கு இங்கே ரெடி ஆகி நாங்கள் இந்த vlog எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கேரளா ஃபெஸ்டிவல் ஓணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓணத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எல்லா வருஷமும் காட்டிட்டு தான் இருக்கேன். ஓணத்துக்காக என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணுறோம் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறோம். ஸோ இந்த vlogல ஃபுல்லாக ஓணம் நாங்கள் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், என்னெல்லாம் வாங்குவோம், அந்த திங்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நேராக நாங்கள் வந்து பர்ச்சேஸ்க்கு போகிறோம். கொஞ்சம் ஓணத்துக்கான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அந்த பர்ச்சேஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், குட்டி பையன் ரெடி ஆகிட்டா, டிஷர்ட் பேண்ட் போட்டு ரெடி ஆகிட்டாரு. எல்லாருமே ரெடி ஆகிருக்காங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ மாமாவை நல்லா மிஸ் பண்ணுறோம் இந்த டைமில். சீக்கிரமாக வந்துருங்க ஓணத்துக்கு. ஸோ அரண், எல்லாருக்கும் பாய் சொல்லு. ஸோ இதோ கிளம்பிட்டோம். எங்கள் மம்மி, நான், ஃப்ரெண்டில் இவங்க 2 பேர் இருக்காங்க. அரணை வந்து ஃப்ரெண்டில் கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் அரணுக்கு கேரளா ட்ரெடிஷன் படி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். நிறைய பேருக்கு வாங்கிட்டோம், அரணுக்கு மாமாக்கெல்லாம் எடுக்கல. ஸோ அதுதான் நம்ம வாங்கணும். அது போகிற வழியிலேயே கொஞ்சம் திங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் என்னெல்லாம் வாங்க போகிறோம். இல்லைம்மா, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். சொந்தங்களே, இதுதான் வந்து கேரளாவில் ஓணத்துக்கு ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வைக்கிற மாவேலின்னு சொல்லுவோம். இப்போ குட்டி மாவேலி, நடுவில் ஒரு பெரிய மாவேலி, அப்புறம் 4 குட்டி குட்டி மாவேலி, ஐயனக்க பாருங்க, ரெட் ஆகுது எனக்கு. ஸோ நாங்கள் வந்து இந்த பெரியவரை எடுத்துட்டோம். அப்படியே ஒரு பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். மெயின் ஐட்டத்தை நாங்கள் தூக்கிட்டோம். இனி வந்து சின்ன சின்ன ஐட்டங்களை தான் தூக்க போகிறோம். எங்கள் கூடயே வாங்க. ஸ்கூல்ஸ்லாம் ஓணம் செலிப்ரேஷன் டைமு பாருங்க. பட்டுப்பாவடை, எல்லாம் சாரி, தாவணி எல்லாம் கட்டிட்டு பசங்க செலிப்ரேஷன் முடிச்சு போகிறாங்க. இப்போ வச்சிருக்கேன் നോക്ക്. ഓണ സീസൺ ഇപ്പൊ എവിടെ വന്നിരിക്കുകയാണ്? സ്റ്റുഡിയോ അറിയാം. എനിക്ക് പറയുമ്പോ എളുപ്പത്തിൽ പറയാം സ്റ്റുഡിയോ. എന്താണ് சட்டமுண்டதான் செட் ஆகும். ஒரு வயசு வேஷ்டி சட்டையும் பார்த்துட்டோம். எப்படி வேஷ்டி சட்டைலாம் நல்லா இருக்கும். ஆமாக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஒரு வயசு മുണ്ടിന് പറയുമ്പോൾ ചെറുതായിട്ട് ആവശ്യമില്ല. കാരണം മുണ്ടിന് ലെങ്ത് വേണം. ഓക്കെ, അരണോട് ഓണക്കൂടി റെഡി. സിൽവർ കളർ വൈറ്റ് மாமாக்கு வந்து வேஷ்டி, சில்வர் கரை இருக்கிற வேஷ்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அரணுக்கு எடுத்தாச்சு, மாமாவுக்கு இப்போ எடுக்கிறோம். அது முடிச்சு எனக்கு ஏற்கனவே நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு பேண்ட் வாங்கணும். இது எடுக்கலாம். சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம லவ் டேப்போட சுப்ரீம் டைப்பர் பேண்ட்ஸ். ஸோ ரெகுலரா நாங்க வந்து அரணுக்கு வாங்குற ஒரு டைப்பர் பேண்ட்ஸ் தான் இது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஹார்ஸ் நம்ம பேபியே அந்த வெட்னஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும். இட் இஸ் கம்ப்ளீட்லி ரேஷ் ஃப்ரீ. அலோவேரா லோஷன் யூஸ் பண்ணியதுனால இது கம்ப்ளீட்டா நம்ம பேபியை ரேஷஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அண்ட் மெட்டீரியல் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சாஃப்ட் லைக் காட்டன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இங்க பாருங்களேன், நமக்கே தொடும்போது அந்த எலாஸ்டிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். அதுவும் வைட் கவர் கொடுக்கும், ஒரு 360 டிகிரி கவர் கொடுக்குங்க பேபிக்கு. அதனால சுத்தமா லீக்கேஜ் இருக்காது இதை யூஸ் பண்றதுனால. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் இதனால வந்தது இல்ல. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம டயப்பர் டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை சுருட்டி ரோல் பண்ணிட்டு ஒட்டிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெட்னஸ் இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லோ கலர் லைன் இத வந்து ப்ளூ ஆயிடும். உங்களுக்கு அவங்க வெட் ஆயிடுச்சுன்னு இது வந்து ப்ளூவா மாறிடும். அது மட்டும் இல்ல, இதுல 10 மில்லியன் பிளஸ் பிரீத்தபிள் பார்ட்ஸ் இருக்கு. அதனால பேபி எந்த விதமான இரிட்டேஷனும் இருக்காது. சூப்பர் ட்ரையா இருக்கும் எப்பவுமே இந்த டயப்பர். சோ நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நம்பி வாங்கலாம். இப்ப எப்படி வந்து இதோட ட்ரைனஸ் வந்து எவ்வளவு சூப்பர்பா இருக்குன்னு நம்ம ஒரு அப்சார்ப்ஷன் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. കുറെ വർഷങ്ങൾക്ക് ശേഷം എന്റെ അമ്മ ചുരിദാറിലോട്ട് ഇറങ്ങിയാണ്. നന്നായിണ്ടോ? ഇനി ഒന്നും കൂടെ ഉണ്ട് ചേച്ചി. ഇത് രണ്ടിന്റെ സെറ്റ് എടുത്തോളൂ. ഇനി ഒരു ചുരിദാറും കൂടെ എടുത്തിട്ടുണ്ട്. അമ്മ റെഡി അല്ലേ ചുരിദാറുടെ? അതെ, പിന്നെയാണ് ഇപ്പൊ നമുക്ക് കാലൊക്കെ മാറി. കാലത്തിനനുസരിച്ച് മാറണല്ലേ ചേച്ചി? നന്നായിണ്ടോ അമ്മ? ഇതല്ലേ അപ്പൊ എന്താ പരിപാടി? എന്താ പരിപാടി? மாமா கூட விளையாண்டுட்டு இருக்காரு. ஓ, இது டான்ஸா? நான் மாமா கூட உட்காந்துருக்கா. அங்கேயே உட்காந்துருக்க தங்கம். மாமனு வேலையாയി. எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போடுவோம், அதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த காலத்துல நிறைய பூ எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இங்கிருந்து வாங்கிட்டு போலான்னு. ஸோ சொந்தங்களே, நேற்று அப்படியே நாங்கள் போய் வந்துட்டோம். அரண் வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சாப்பிடாம அடம் பிடிச்சா. ஸோ அதனால அங்கிருந்து என்னால் க்ளோசிங் நோட்லாம் எடுக்க முடியல. ஸோ எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போதான் நான் வந்து எல்லாமே எடுத்து பார்க்குறேன். அரணோட வேஷ்டி சட்டை எல்லாம். அரண் இங்கே வா, இங்கே வா, அம்மா கிட்ட வா. என்னமா விளையாட்டு நீங்க பாத்துருப்பீங்க. ஓடி அந்த கடையெல்லாம் நாளாக்கிட்டா. ஸோ இனி அடுத்த விளாக்ல நாங்க எப்படி இந்த ஓணம் செலிப்ரேட் பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம், எப்படி செலிப்ரேட் பண்ண போறோம் தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த விளாக் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த விளாக மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க ஓணம் செலிப்ரேஷன் பார்க்கும். இந்த குட்டி பையனோட ஃபர்ஸ்ட் ஓணம், அதாவது அவன் தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு. அரண் சரி, சொந்தங்களுக்கு பாய் சொல்லு. பாய்.